அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இட ரெண்டு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஆன்சர் இருக்குது. நான் அதே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்போ அடுத்தது செய்கிறது லேஸ் ஆகிக்கும். ஒன்றாவது வந்து நூஹன் என்ற வார்த்தை, சரியா? இப்போ நாங்கள் ஆல்ரெடி நாலு விஷயங்கள், ஒரு இசுமுக்கு 4 விஷயங்கள் ஈக்கம் என்று படித்தோம். ஸோ முதலாவது என்ன, அது ரஃபா நசுப ஜர்ரா. அது லேசித்தானே நூஹன் என்ற கொலை ஹன் என்ற சத்தம், அது வந்து நசுபா தான் இருக்குது. நூஹுன் என்றா ரஃபா, நூஹன் என்றா நசுப், நூஹின் என்றா ஜர். ஓகே, ஸோ இது வந்து நசுப், அது லேசி. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கணும் இது ஒருமையாக பன்மையாண்டு நாங்கள் என்ன படித்தோம் என்று சொன்னால், நூஹன் என்றது ஒத்தர் தானே. ஏண்டா வந்து நாங்கள் படித்தோம் புரோக்கன் ப்ளூரல் படித்தோம், அது எப்படி ட்ரீட் பண்ணுன்னு படித்தோம். அதுக்கப்புறம் முஸ்லீம் சார்ட் படித்தோம், முஸ்லீம் ஆண் சார்ட் படித்தோம், பெண் சார்ட் படித்தோம். அது முஸ்லீம் ஊன பக்கட்டம் வந்தால் அது ப்ளூரல் என்று படித்தோம். ஸோ அது மாதிரி நிறைய ப்ளூரல் பார்க்க வேண்டிய மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் அது ஒன்றும் இல்லை. இதில் நூஹன் எங்களுக்கு முஸ்லிமன் மாதிரி. அப்போ முஸ்லிமுன் என்றா ஒத்தர் தானே, முஸ்லிமன் என்றா ஒத்தர் தானே. இது வந்து முஸ்லிமன் நூஹன். ஸோ அது வந்து ஒத்தர், சரியா? அப்போ அதுவும் லேசி, அது வந்து சிங்குலராக இருக்குது, ஒத்தராக இருக்குது, ஒருமையாக இருக்குது. ஓகேயா? அடுத்தது பார்க்கணும் இவர் ஆனா பெண்ணாண்டு. அது லேசி. நூஹன் என்றால் எங்களுக்கு தெரியும், நூஹன் என்ற ஒரு ஆம்பளை பேர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஸோ அவர் ஒரு ஆணாய்க்கிறாரு. அது பெண் என்ற அடையாளம் இல்லாட்டி அடுத்து எல்லாமே ஆண் என்று தான் நாங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ இது லேசாகிக்குது. ஓகே, அது ஆணாகிக்குது. அப்போ மெஸ்குலன் எம், அதே எம்மை போடணும். ஓகேயா? முதல்ல நசுப் என், சிங்குலர் சுட்டிம் எஸ், மெஸ்குலன் சுட்டிம் ஆண் சுட்டிம் எம். கடைசியை வந்து நாங்கள் பார்க்கணும் இவர் வந்து கொமனா ப்ராப்பராக அண்டு அப்படின்னா மாரிஃபாவா நக்கீராவா, அப்படி இல்லாட்டி குறிப்பிட்டதா பொதுவாண்டு. இப்போ நூஹன் என்ற போக்கில் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நஃபர்ட பேர். அப்படி குறிப்பிட்ட ஒரு நஃபர்ட பேர் ஆயிருந்தால் நாங்கள் வந்து அதை வந்து குறிப்பிட்டதை தான் கன்சிடர் பண்ணணும். சரியா? மஹ்ரிஃபா என்று சொல்லுவோம் அரபில். அப்போ வந்து அது ப்ராப்பர், சரியா? அப்போ பி என்ற இதை போட்டிக்குது. நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு கிளியர் உண்டு. இதே பேட்டர்ன் தான் நாங்கள் அடுத்த அத்தனை எக்ஸாம்பிளுக்கும் பண்ணணும். நான் ரெண்டாவதையும் செய்கிறேன், அது ஆல்ரெடி ஈக்கிறேன்னு சொல்லி. அல்லாஹி என்ற வார்த்தை, அல்லாஹி என்ற வார்த்தை ஜர்ராகிது என்ற ஹீ சத்தம். அல்லாஹூ என்ற வார்த்தை ரஃபா, அல்லாஹ என்ற வார்த்தை நசிப், அல்லாஹி என்ற வார்த்தை ஜர்ராகிது. ஸோ அது லேசி. அதுக்கு போகிறோம் அல்லாஹ் என்ற வார்த்தை கட்டாயம் சிங்கியில் தைக்கணும். நாங்கள் அல்லாஹ் வந்து ப்ளூரல்னு சொன்னோம் என்று சொன்னால் எங்கள்கிட்ட ஈமான்ட செக் பண்ணிக்கொள்ளணும். அல்லாஹ் என்ற வார்த்தை எப்பயுமே அல்லாஹ் ஒருவன், அஹத். ஸோ அது சிங்குலரே தான். உலகத்தில் ஒரு பெஸ்ட் சிங்குலர் இருக்கிறேன்டா இதுதான். இது ஒரு நாளும் ரெண்டாவது. அல்லாஹ்ன்றது ஒன்றே தான், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. ஸோ அது சிங்குலர், அது சரியான லேசி, ஒருமை, அல்லாஹ் ஒருவன். அடுத்தது வந்து மெஸ்குலன். நாங்கள் அல்லாஹ் என்ற வார்த்தை மெஸ்குலனாக தான் ட்ரீட் பண்ணுறேன் கிராமட்டிக்கலாக, சரியா? ஆனண்டு தான் அல்லாஹ்க்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜெண்டர் இல்லை. அது வந்து பெரிய டிஸ்கஷன். ஆனால் நாங்கள் வந்து கிராமட்டிக்கலாக பார்க்க போகல. அது மெஸ்குலன் என்ற பெண்ன்றதுக்கு அடையாளம் இல்லாட்டி மெஸ்குலன் தான் நாங்கள் ட்ரீட் பண்ணணும். அது எங்களுக்கு கிராமட்டிக்கல் ரூல் தாய்த்தானே. ஸோ அது வார்த்தை மெஸ்குலன் ஆகிக்குது, ஆனாகிக்குது. அதுக்கப்புறம் வந்து அது ப்ராப்பராக காமனா அப்படின்னா மாரிஃபாவா நக்கீராவா, அப்படி இல்லாட்டி குறிப்பிட்டதா பொதுவாக. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு என்று அல்லாஹ் என்ற வார்த்தை, ஓகே, அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நஃபரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கு எக்ஸாக்டாக, ஸ்பெசிஃபிக்காக. ஸோ அது வந்து ப்ராப்பராக ஆகிக்குது. என்ன குறிப்பிட்ட ஒரு பேர் வந்து ப்ராப்பராக ஆகிக்கும். அது வந்து ப்ராப்பராக தான் இது பின்னு தான் போடணும், ப்ராப்பர் குறிப்பிட்டதுன்னு தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, இன்னும் ஒன்று நான் செய்கிறேன், சாஜிதீன் என்ற வார்த்தை. ஓகே, சாஜிதீன் என்றால் சுஜூத் என்ன எங்களுக்கு தெரியும், சுஜூத் பண்ணுறது. சாஜிதீன் என்றால் சுஜூத் பண்ணக்கூடியவங்க. அதை சுஜூத் என்ற இந்த வார்த்தையை எடுத்து தான் அந்த சாஜிதீனே செய்கிறோம். அரபில் ஆகித்தான் நீங்கள் முன்னுக்கு படிப்பீங்க, சரியான லேசி அரபி படிக்கிறது. ஸோ சுஜித் பண்ணக்கூடியவர்கள். ஓகே, இவர் ரஃபா நஸ்பா ஜர்ரா. முதலாவது நாங்கள் முஸ்லீம் சார்ட்டில் படிப்போம் முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமானி முஸ்லிமேனி முஸ்லிமீன பேட்டர்னில் தான் சாஜிதீன் வருது. ஸோ சாஜிதீன் என்றது நசுப் ஐக்கலாம், ஜர் ஐக்கலாம். அது நாங்கள் முஸ்லீம் சார்ட்டில் படித்தோம். சரி, அப்புறம் இவர் ஆண் சாட்டில் இருந்தார், பெண் சாட்டில் இருந்தார், இவர் ஆண் சாட்டில் இருந்தார். அப்போ இவர் வந்து சாஜிதீன் என்றது என்னது சுஜூத் செய்யக்கூடிய ஆண்கள். அப்போ இது வந்து ஆணாகிது. அதுக்கு பிறகு வந்து இவர் வந்து சிங்குலராக ப்ளூரலா, ஓகே, இவர் வந்து ஒப்வியஸாக ப்ளூரல் அப்படின்னா பன்மை ஆகிக்கிறாங்க. ஏன்னா முஸ்லீம் சார்ட்டில் 3வது குலம்ல இருக்கிறாங்க சுஜு செய்யக்கூடியவர்கள், சரியா? அப்போ வந்து அது வந்து பன்மை ஆகிக்குது. கடைசியவர் ப்ராப்பராக குமனா. இப்போ இது வந்து நாங்கள் படித்தோம் முஸ்லீம் சார்ட்லே அல் முஸ்லிமீன் என்றா
அவங்க வந்து ப்ராப்பர் அல் வந்தால் ப்ராப்பர், அப்படி அல் வராட்டி சரியா சுஜு செய்யக்கூடிய வேண்டிய ஒருத்தர் கொமனை தாராயிலும் எடுக்கலாம். அப்போ வந்து அது வந்து கொமன் ஆகிக்குது, அப்படி இல்லாட்டி பொதுவாகிக்குது, பொதுவாக சுஜு செய்யக்கூடிய எல்லாரும். ஸோ அப்போ சாஜிதீன் என்ற வார்த்தை பொதுவாகிக்குது அப்படின்னு சொன்னால் கொமன் சி என்ற வார்த்தையை நாங்கள் போடணும். அப்போ அதுக்கும் ஆன்சர் அதை மாதிரி வரும். நசுபில்லாட்டி ஜார் ஸ்லாஷ் ப்ளூரல் ஸ்லாஷ் மெஸ்கியூலன் ஆன் ஸ்லாஷ் கொமன். ஸோ அந்த ஆர்டரை அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன ஆர்டர் சரியாக தெரியும், அதே ஆர்டருக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்சர் இது இப்படி தான், அது எல்லாம் அடுத்தது எல்லாத்துக்கும் ஆன்சர் போடணும். ஏழுமான மட்டும் செய்ய கம்ப்ளிகேஷன் வரும், சரியாக பிரச்சனை இல்லை, பிள்ளையான பிரச்சனை இல்லை. நாங்கள் எல்லாம் படித்து கொண்டு தான் இருக்கிறோம், நானும் படித்து கொண்டு தான் இருக்கிறேன். ஸோ இன்ஷால்லா நாங்கள் ஒன்றுக்கு சேர்ந்து இதற்கு ஆன்சர் தேடுவோம் இன்ஷால்லா.